கோல்டு வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியம் மூலமாக நீங்கள் கோல்டை வந்து வாங்கக்கூடிய லிவரேஜ் வந்தாச்சு. அப்போது கோல்டு ஏறுதுங்கிற அந்த டெம்டேஷனில் இடிஎஃப்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய மக்கள் வந்து தேர் சேசிங். இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் லைக் பிஐஎஸ்ஏ வார்ன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெகுலேட்டிவ் அசட்ஸ் கேன் அன்வைண்ட் வெரி வெரி ஃபாஸ்ட். ஆஸ் அன் அட்வைசராகவோ இல்லை வெல்த் மேனேஜ் பண்ணுற கம்பெனியாக கூட நாங்கள் எந்த ஒரு அசட் கிளாஸ்க்குமே பயாஸ்டாக இருக்க மாட்டோம். வென் அன் அசட் பிகம்ஸ் அன் ஹாட் டாபிக், எங்கே பார்த்தாலும் கோல்டு பேசுகிறாங்கல்ல, அதேமாதிரி எந்த அசட் கிளாஸை பற்றி பேசினாலும், ஈக்விட்டியை பற்றி பேசினாலும் சரி, கிரிப்டோ பற்றி பேசினாலும் சரி, bubble is getting formed ன்னு அர்த்தம். எனி டைம் இட் கேன் burst அவுட்னு அர்த்தம். கோல்டு ஃபீவர் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். எப்படி கோல்டும் ஃபீவரும் டேஞ்சரஸோ, கோல்டு ஃபீவரும் டேஞ்சரஸ் தான். வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு அர்ஜுன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். எஸ், கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஆர் சேயிங் கோல்டு தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சொல்கிறாங்க. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் சேஃபா சார்? ட்ரெடிஷ்னலி எஸ், கோல்டு இஸ் சீன் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. எஸ்பெஷலி பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்க டைம்லையோ இல்லை அன்சர்டனிட்டி நிறைஞ்சிருக்க டைமில் கோல்டு வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஹெவனாக தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இப்போ எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, கோல்டு ஜுவல்லரியாக பார்க்குறத தாண்டி, கோல்டை வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்கறத தாண்டி, கோல்டும் ஒரு ஸ்டாக்கு மாதிரி ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சார், நீங்கள் ட்ரேடிங் ப்ராடக்ட்னு சொன்னீங்க, கோல்டுனா நார்மலாக ஜுவல்லரி ப்ராடக்ட் தானே சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, கோல்டு வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியம் மூலமாக நீங்கள் கோல்டை வந்து வாங்கக்கூடிய லிவரேஜ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் இருக்குது, உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஆப்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அண்ட் ஈவன் கோல்டு பேக் பண்ணி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸே வந்துருச்சு. அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா, கோல்டு மார்க்கெட்டில் ஈஸியாக எல்லாருக்குமே ஒரு என்ட்ரி கிடச்சிருது. முன்னாடி மாதிரி அந்த பேரியர்ஸ் இல்லை. ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் வாங்கும் போது யூ ரிக்வயர் ஹியூஜ் மணி டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. இப்போ வந்து அது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்தனால ஈவன் 100 rupees 200 rupees கூட இப்போ கோல்டு வாங்குற மாதிரி ஈஸியாக மாறிடுச்சு. அண்ட் பிளாட்ஃபார்மும் அந்த கன்வீனியன்ஸை கொடுக்கறனால கோல்டு வந்து இப்போ ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணுற ஒரு கமாடிட்டியாக மாறிடுச்சு. சார், அப்போ என்ட்ரி ஈஸினா அப்போ அது நல்லது தானே சார்? அப்போ எதுக்கு அதை வச்சு நம்ம ஒரி பண்ணணும்? ஓகே, நல்ல கொஷின். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஷினும் கூட. என்ட்ரி ஈஸியாக இருக்கிற இடத்துல ஸ்பெக்குலேஷனும் ஈஸியாக நடக்கும். இந்த ரீசெண்டாக நடந்தது இல்லை ரேலி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 1 year 75% மேலே கோல்டு ரேலி ஆயிருக்கு. இந்த ரேலிக்கான முக்கியமான காரணம் நாட் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் தி ஹியூஜ் கோல்டோட டிமாண்டில் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இது மோர் ஆஃப் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஏறுதே அதுக்காக நான் பை பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனில் நிறைய பையர்ஸ் ஆர் பையிங். இந்த மாதிரி ஏறுதேன்னு சொல்லி வாங்குறது தான் திஸ் இஸ் கால் மொமெண்டம் பையிங் ஆர் ஸ்பெகுலேட்டிவ் பையிங் சொல்லி நம்மளோட ஃபினான்ஷியல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம் அர்ஜுன். சார், இப்போ கோல்டு ப்ரைஸ் ஏறுது இல்லையா, அது வந்து டிமாண்டால ஏறலிங்களா சார்? டிமாண்டால ஏறல. சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நிறைய கோல்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே. செகண்ட், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இடிஎஃப் மூலமாக நிறைய பேர் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்டு, நான் சொன்ன மாதிரி கோல்டு வந்து பேக் பண்ணி நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு கொலேட்ரல் ப்ராடக்டாக வச்சு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து அது மூலமாகவும் பையிங் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 ரீசனால் தான் கோல்டு வந்து இவ்வளோ விலை ஏறினதுக்கு காரணம். நாட் பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் அலோன். சென்ட்ரல் பேங்க் கோல்டு வாங்குறான்னு சொன்னீங்க, எதுக்காக இவ்வளோ கோல்டு வாங்குறாங்க சார்? நிறைய எமர்ஜிங் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஎஸ் டாலரை நிறைய வந்து வாங்குவாங்க. இப்போது என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் நிறைய சாங்ஷன்ஸு, டாரிஃப்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால டாலர் வந்து ஜாஸ்தி, ஒரு சிங்கிள் கரன்சியை நம்ம ஓவராக டிபெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நிறைய எமர்ஜிங் எக்கனாமி வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இப்போ கோல்டை பார்த்து இதை வந்து இப்போ வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ யூஎஸ்டியை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு கோல்டையும் சேர்த்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. சார், இடிஎஃப்பும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஷூர். இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிரேட் ஆக்சஸ் டூல். எனிபடி கேன் இன்வெஸ்ட் ஈவன் ஃப்ரம் 100 rupees ஆல்சோ. இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்போது மணி ஃப்ளோ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இஃப் சம் நியூஸ் கம்ஸ் இன் தென் மணி வில் ஆல்வேஸ் சேஸ் தி ஹையர் ரிட்டர்ன்ஸ். இதுதான் நார்மலாக வந்து மார்க்கெட்டில் நடக்கும். அப்போது கோல்டு ஏறுதுங்கிற அந்த டெம்டேஷனில் இடிஎஃப்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய மக்கள் வந்து தேர் சேசிங். இப்போ என்ன நடக்கும்னா, இது அப்படியே சென்டிமெண்ட் மாறும்போது திஸ் வில் கெட் சோல்ட் அவுட் ஆல்சோ வெரி வெரி ஃபாஸ்ட். எது ஏறுதோ பயங்கர ஃபாஸ்ட்டாக
இப்போ அந்த ஆக்சசபிலிட்டி ஈஸியாக இருக்கும் போது விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து இடிஎஃப் வந்து இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சும் இடிஎஃப் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கோல்டு ரேலி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா இல்லை ட்ராப்பா சார்? ஃபென்டாஸ்டிக் கொஷின். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும், கோல்டு இஸ் நாட் அ பேட் திங். ஆஸ் அன் அட்வைசராகவோ இல்லை வெல்த் மேனேஜ் பண்ணுற கம்பெனியாக கூட நாங்கள் எந்த ஒரு அசட் கிளாஸுமே பயாஸ்டாக இருக்க மாட்டோம். அண்ட் அது மாதிரி இருக்கவும் கூடாது. ஏன்னா நாங்களே எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு கோல்டு ஒரு அலோகேஷன் கொடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறோம். மல்டி அசட் ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எஸ்ஜிபி இருந்தப்போ எஸ்ஜிபியை ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி அவர்ஷன் டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் அசட் கிளாஸ். ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோல்டை நான் வந்து ஏறுதேங்கிறதுக்காக நான் போய் வாங்கிக்கிட்டே இருந்தால் அது தப்பு. அங்கே தான் ப்ராப்ளம் போய் மாட்டிப்போங்க. அதே மாதிரி வேல்யூவேஷன் லெவல் தெரியாது. இது ரீசனபிள் வேல்யூவேஷன் இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்காங்கிறது தெரியாமல் பீக்கில் போய் வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது எந்த அளவுக்கு அது ட்ராப் ஆகும்னு தெரியாது. ஒன்றில் வேல்யூ கரெக்ஷன் நடக்கும், இல்லாட்டி டைம் கரெக்ஷன் நடக்கும். வேல்யூ கரெக்ஷனுங்கிறது இப்போ 14,000 ரூபா ஒரு கிராம் கோல்டு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 10,000 8,000 நாளைக்கு சடனாக ஃபால் ஆச்சுன்னா அதுதான் வேல்யூ கரெக்ஷன். டைம் கரெக்ஷனுங்கிறது என்னென்னா ரொம்ப நாளைக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸே வராமல் போகலாம். இதுதான் டைம் கரெக்ஷன். இது வந்து நடந்ததே இல்லையா முன்னாடி கோல்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. 3-4 வாட்டி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷம் 10 வருஷம் கோல்டு பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஸ்ட்ரக்கான காலமும் இருக்குது. இது கோல்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஈக்விட்டிக்கு நடந்திருக்கு, ரியல் எஸ்டேட்டுக்கு நடந்திருக்கு. ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 2023-24 ஈக்விட்டி மார்க்கெட் ஹஸ் given close to about 28 to 30% ரிட்டர்ன்ஸ். மல்டி இயர் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன் 13 to 15% ஈக்விட்டியில் வரும்னா 2 இயரோட ரிட்டர்ன் ஈக்விட்டி மார்க்கெட் கொடுத்துருச்சு பிட்வீன் 2023 and 24. அப்போ 2 வருஷத்தோட ரிட்டர்ன் ஒரே வருஷத்தில் வந்துருச்சுன்னா இப்போ பாருங்க லாஸ்ட் 1.5 வருஷமாக ஈக்விட்டியில் ரிட்டர்ன்ஸ் இல்லை. இதே மாதிரி கோல்டில் 2009 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு மூவ் ஆச்சு. 300% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து 2012 2019 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரல. 7 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரல. ஏன்னா கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8-9% 9% தான். இப்போ 72% 75% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் வராமல் கூட போகலாம். அப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னா, நான் வந்து பழைய ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயரில் எனக்கு 75% ரிட்டர்ன்ஸ் வந்தனால அதே ரிட்டர்ன்ஸ் எனக்கு ஃபர்தராக வருங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. இதுதான் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சார் சூப்பராக சொன்னீங்க. சடன் கரெக்ஷன் பாசிபிளா? அதாவது நீங்கள் சொன்ன அளவுக்கு 14,000 8,000 வரதுக்கு பாசிபிளா சார்? எஸ், பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் லைக் BISA வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெகுலேட்டிவ் அசட்ஸ் கேன் அன்வைண்ட் வெரி வெரி ஃபாஸ்ட். இந்த ரேலி நடக்குது இல்லையா? ஸோ ஸ்பெகுலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த அளவுக்கு ரேலி நடக்குதோ அந்த அளவுக்கு அது அன்வைண்டிங்கும் பண்ணும் அந்த ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு BISA ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கோல்டு நார்மலாக ட்ரெடிஷ்னலாக ஸ்டேபிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஃபினான்ஷியலைஸ்டாக மாறி அதே மாதிரி வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கும் சான்சஸ் இருக்குது, கரெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி ஒன்றில் வேல்யூ கரெக்ஷன் ஆகலாம், இல்லை டைம் கரெக்ஷன் ஆகலாம் மார்ஜின். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டை வந்து ஒரு போர்ஷனாக பார்க்கணுமே தவிர அது ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில் 10 to 15% வரைக்கும் கோல்டு அலோகேட் பண்ணலாம். மாடரேட்டர் ரிஸ்க் கூட எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர் தான் 5 to 10% வரைக்கும் வச்சுக்கலாம். அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தால் 0 to 5% வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் தம்ப் ரூலாக வச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஏறுதேங்கிறதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம கோல்டில் போட்டோம்னா தென் நாளைக்கு இறங்கும் போது வில் ஃபீல் வெரி வெரி பேட். சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது காமன் மேனோட லாங்குவேஜில் சொல்லணும்னா கோல்டு வந்து சால்ட் மாதிரி. கரெக்ட். அதே நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து சாப்பிட முடியாது. கரெக்டுங்களா? ஃபுட்டில் சால்ட்டை நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஃபுட்டாகவே ஒரு சால்ட்டை சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? ஹெல்த் தான் டேமேஜ் ஆகும், பிபி ஷூட் அப் ஆகும். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ அப்போது கோல்டுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடில் ஒரு சின்ன ஒரு உப்பு சேர்க்குற மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணுமே தவிர அதுவே நம்ம சாப்பாடாக சாப்பிட ட்ரை பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட்டும். கரெக்டாக சொன்னீங்க அர்ஜுன். சூப்பர். கோல்டு நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நான் இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு அசட் கிளாஸை நான் பார்க்குறேன்னா, இல்லை எனக்கு கிரைசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அசட் கிளாஸாக பார்க்குறேனாங்கிறத பார்க்கணும். இதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே, கோல்டில் அசட் அலோகேஷனுக்காக பண்ணுறனாலும் ஓகே. ஆனால் கோல்டோட ப்ரைஸ் ஏறுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தென் டெஃபினெட்லி யூ ஹவ் டு ரீதிங்க் அபவுட் யுவர் டிசிஷன். சார் அப்போது ஓகே சார், ஒரு காமன் மேனாக கோல்டில் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது? ஓகே, நீங்கள் வந்து கோல்டு வந்து நீங்கள் லாங் டேர்ம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராபபிளி இப்போதைக்கு வந்து SGB கொண்டு வர மாட்டாங்க கவர்மெண்ட்டு. ஓகே, சப்போஸ் கொண்டு வந்தாங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் பார்க்குற மாதிரி SGB வந்ததுன்னா SGBயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை கோல்டு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் கோல்டை ஒரு கன்சம்ஷனுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, கோல்டு ஜுவல்லரி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜுவல்லரி வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அவென்யூவாக நான் பார்க்குறேன்னு சொன்னால் அது தப்பு.
அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடனை வாங்கி லிவரேஜ் பண்ணிவிட்டு கண்ட அன்ரெப்யூட்டட் ஆப்ஸில் போயிட்டு டிஜிகோல்டு வாங்காதீங்க. அதே மாதிரி கடனை வாங்கி நம்ம கோல்டு வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது தான் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சொல்லணும்னு நான் பார்க்குறேன். கோல்டு இஸ் அ குட் அசட், பட் கோல்டு ஃபீவர் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். எப்படி கோல்டும் ஃபீவரும் டேஞ்சரஸோ, கோல்டு ஃபீவரும் டேஞ்சரஸ் தான். when an asset becomes an hot topic, எங்கே பார்த்தாலும் கோல்டு பேசுகிறாங்கல்ல, அதே மாதிரி எந்த அசட் கிளாஸை பற்றி பேசினாலும், ஈக்விட்டியை பற்றி பேசினாலும் சரி, கிரிப்டோ பற்றி பேசினாலும் சரி, பபிள் இஸ் கெட்டிங் ஃபார்ம்டுன்னு அர்த்தம். எனி டைம் இட் கேன் பர்ஸ்ட் அவுட்னு அர்த்தம். ஸோ அதுதான் அலார்மிங் சிக்னல். எங்கே பார்த்தாலும் கோல்டை பற்றி பேசுகிறாங்கன்னா ப்ரைஸஸ் கேன் கம் டவுன் ஆர் இட் கேன் கிவ் யூ சப்டியூட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் லாங்கர் பீரியடுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷ் மணி நிறைய உள்ளே வரும். ஏன்னா எல்லாருமே அது ஹாட் டாப்பிக்காக பேசும்போது ஃப்ரெஷ் மணி உள்ளே வரும்போது ப்ரைஸஸ் வில் ஸ்டில் கோ அப் அண்ட் திஸ் ஃப்ரெஷ் மணி கேன் எக்ஸிட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே கோல்டில் இந்த லெவலுக்கு ரேலி ஆனதுக்கப்புறமா என்ட்ரி ஆகணுங்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. லாங் டேர்ம்க்கு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ரிட்டர்ன்ஸ் அடுத்த 5-7 வருஷத்துக்கு வரலனாலும் நம்ம அப்செட் ஆகக்கூடாது. இந்த மைண்ட் செட்டோட நம்ம அப்ரோச் பண்ணலாம். கோல்டில் இப்போ கூட நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க சார். ஃபைனல் ஒன்லைன் அட்வைஸ் சொல்ல முடியுமா சார்? ஷுவர். கோல்டு இஸ் எ சேஃபர் டூல். ஆனால் நீங்கள் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி அது பின்னாடி போனீங்கன்னா கோல்டு வில் பிகம் அ ரிஸ்கியர் டூல் ஃபார் யூ. இதுதான் என்னோட ஒன்லைன் அட்வைஸாக இருக்கும். நார்மலாக ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் டோன்ட் சேஸ் ரிட்டர்ன்ஸ், தே அலோகேட் மணி ப்ராப்பர்லி. அசட் அலோகேஷன் தான் அவங்க தம்புருளாக வச்சுப்பாங்க. அப்போது நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே ஸ்மார்ட் இன்வெஸ்டராக மாறணும்னு நான் நினைக்கிறேன். அதனால ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி கோல்டில் போய் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆர் எனி அசட் கிளாஸ் ஹையர் வேல்யூவேஷனில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி மாறும். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அட்வைஸாக இருக்கும். அர்ஜுன், தேங்க்யூ சார். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமா இல்லை ட்ராப்பாக பார்க்கணுமா சொல்லிட்டு ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்கீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் சார். தேங்க்யூ அர்ஜுன்.